Hello friends, welcome to my channel ERK Infogod. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லைன் அண்ட் ஸ்டாக்டு காலம் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லைன் அண்ட் ஸ்டாக்டு காலம் சார்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்டாக் பார் இருக்கும், அதில் நம்மளுக்கு ஒரு லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது என்னென்னு பார்த்துக்கலாம். த லைன் அண்ட் ஸ்டாக்டு காலம் சார்ட் இஸ் கோம்போ சார்ட்ஸ். இதை நம்ம கோம்போ சார்ட்ஸ்னு சொல்லுவோம். கோம்போ சார்ட் தட் கம்பைன்ஸ் த லைன் சார்ட் அண்ட் காலம் சார்ட் டுகெதர் அண்ட் ஒன் விஷுவல். ஓகேங்களா? ஸ்டாக் பார் வித் லைன் சார்ட் ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு கம்பைன், அதாவது டேப்லெட் சொல்ல போனால் dual axis chart. ஓகேங்களா? ஓகே ஃபைன். By combining these two visuals together, you can make a very quick comparison between two set of measures. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண முடியும், நம்ம குயிக்காக ஒரு கம்பேரிஷன் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த சார்ட்ஸுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள கம்பேரிஷன் நம்மளால் ஈஸியாக கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த dual axis chart யூஸ் பண்ணுறோம். The main benefits of this type of charts that you can have one or two y axis. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு y axis இருக்கும், நம்மளுக்கு இங்கே ஒரு axis இருக்கும், ரெண்டு y axis நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட மெயின் பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டை எப்படி நம்ம PowerBI-ல கிரியேட் பண்ணலாம், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைன் அண்ட் ஸ்டாக் பார் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த விஷுவல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் ஸ்டாக் பார் அப்படின்னு காலம் சார்ட்னு இருக்கும். கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இந்த விஷுவல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷுவல்லே உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்ஸ் வித் லைன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், கம்பேரிஷனுக்காக நான் மந்த் போடுறேன் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் ப்ரைஸ் அப்படின்றத போடுறேன். ஸோ அடுத்தது எதை நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க, எந்த பர்டிகுலர் மெஷரை கம்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பேரிஷனுக்கு உண்டான அந்த மெஷர் நீங்கள் எடுத்து போடணும். நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் சேல்ஸ் எடுத்து போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லைன் வித் பார்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் லெஜெண்ட் எதுக்குன்னா ஸ்டாக் பார் இல்லையா, அது ஸ்டாக் பாருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே பாரில் நம்ம மல்டிபிள் டைமென்ஷன் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறேன், செக்மெண்ட் எடுத்து லெஜெண்டில் போட்டுறேன். லெஜெண்டில் போட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்டு வித் லைன் சார்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி ரெண்டு ஆக்சிஸ் நம்மளுக்கு இருக்கும், ரெண்டு ஒய் ஆக்சிஸ் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆக்சிஸ் இங்கே ஒரு ஆக்சிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் வைஸ் கம்பேரிஷனும் யூஸ் பண்ணலாம், கேட்டகரியில் கம்பேரிஷனும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சார்ட் வந்து கிளியராக இருந்ததுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் வைஸ் கம்பேரிஷன் போட்டிருக்கேன். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ செகண்டரி ஒய் ஆக்சிஸில் என்னென்ன ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா வேல்யூஸ். ஓகே, 10 million 15 million 20 million அப்படின்ட்டு வேல்யூஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேல்யூஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. ஓகே, எனேபிள் பண்ணிக்கலாம் செகண்டரி ஆக்சிஸில். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் ஸ்லைடர் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் காலம்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலம்ஸ் அண்ட் லைன்ஸ். ஸோ இது ரெண்டுக்குமே தனித்தனியான உங்களுக்கு ஃபார்மேட்டிங் இருக்குது. ஸோ காலம்ஸ்க்கு நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் மேலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைன்ஸுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் ரவுண்டட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீட்டர்ட் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் லீனியருக்கு பதிலாக ஸ்மூத் கொடுக்கலாம், இது மாதிரி ஸ்மூத் லைன் சார்ட் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி லைனுக்கும் காலம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே ஓரளவுக்கு சேம் தான். ஷேடட் ஏரியா, ஸோ ஷேடட் ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா இந்த லைன் சார்ட்டுக்கு மட்டும் தான் ஷேடட் ஏரியா அப்ளை ஆகும். உங்கள் பார்த்திங்கன்னா நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த லைன் சார்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஷேடட் ஆயிடுச்சு. ஓகே, ஏரியா சார்ட் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆகிரும் இந்த ஷேடட் ஏரியா. ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது மார்க்கர்ஸ் ஒன்லி ஃபார் லைன்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன மார்க்கர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா காலம்ஸ் லைன்ஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துருந்தாலுமே தனியாக நம்மளுக்கு மார்க்கர்ஸ் வந்து நம்ம எதுக்கு பர்டிகுலர் யூஸ் பண்ணுவோம், லைனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மார்க்கர்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். டேட்டா லேபிள்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே சேர்ந்து உங்களுக்கு டேட்டா லேபிள்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஓகே, ஃபைன். அடுத்தது சீரிஸ் லேபிள்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சம் ஆஃப் கிராஸ் சேல்ஸ், இந்த லைனுக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் கிராஸ் சேல்ஸ். ஸ்டாக்டுக்கு எப்பயுமே நம்மளுக்கு இது மாதிரி வராது, லைனுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வரும். சம் ஆஃப் கிராஸ் சேல்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம சீரிஸ் லேபிள் எனேபிள் பண்ணால் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்டாக்டு பார்னு வந்தாவே நம்மளுக்கு வந்து டோட்டல் லேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆப்ஷன். ஸோ இந்த டோட்டல் லேபிள்ஸ் வந்து எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஆஃப் த பாருக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது டோட்டல் இந்த பர்டிகுலர் ஆட் அப் த பார்ஸ் அண்ட் டோட்டல் வந்து உங்களுக்கு மேலே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மட்டிங்ஸ் அப்படின்றது ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் லைன் காலம்ஸுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.